பனானா மால்புவா. அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வாழைப்பழம் எடுத்துக்கணும். அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். அப்புறம் 2 டீஸ்பூன் சுகர், 2 ஏலக்காய், கொஞ்சமாக உப்பு, 1 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து 1 டம்ளர் தண்ணி, 4-5 ஸ்பூன் சுகர், 2 ஏலக்காய் போட்டு சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துட்டு நல்லா சூடாகவும் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட் ப்ரௌனிஷாகவும் எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த கிறிஸ்பினஸ் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அப்புறம் பாதாமை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பை ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான பனானா மால்புவா ரெடி. தேங்காய் பர்ஃபி வெறும் 5 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அரை மூடி தேங்காவும் ஏலக்காவும் போட்டு துருவி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு துருவி வச்சிருக்கிற தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறவும் 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த நாட்டு சக்கரை அப்படியே மெல்ட் ஆகும். நல்லா மெல்ட் ஆகி இந்த பதத்துக்கு வரவும் அப்புறம் ஒரு ட்ரேல நெய் தடவி அதில் வதக்குனதை எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு ஷேப் ஆக்கிட்டு முந்திரி பருப்பை டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் ஈஸியாக பீஸ் போட முடியும். இப்போ பீஸ் போட்டாச்சு. அப்படியே ஒரு பிளேட் எடுத்து கொட்டிட்டா ஷேப்ஸ் அழகாக விழுந்துடும். அப்புறம் டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பால்கோவா. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 முந்திரி பருப்பு, 1 கப் ஜீனி, 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பவுல் எடுத்துட்டு 1/2 கப் பால் பவுடர், அப்புறம் 1/2 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி கட்டியாக வராத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சுகர் பவுடரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத அதில் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். அப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஆனில் வச்சுருந்தா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுறது தான் நல்லது. நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். மறுபடியும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஹல்வா மாதிரி பதத்துக்கு பால்கோவா ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிஸ்தா குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் பவுடர் வச்சு செய்கிறனால நல்லா பேக்கரி ஸ்டைலில் டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் நெய் லேசாக தடவின பவுலில் பால்கோவாவை ஆட் பண்ணிட்டு சூடு ஆறவும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட் ட்ரை திஸ் ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சச்சா.